வணக்கம் நேயர்களே, புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து வாழ்க்கையில் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை உங்களுக்கு தருகிறோம். ஒரு நாட்டை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், உயரிய நிலையில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இளைஞர்களின் வேகமும் முதியவர்களின் அறிவுரையும் தேவை. நமது நாட்டில் மக்கள் தொகையில் 60% மேல் இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அந்த இளைஞர்களின் வேகம் காட்டாற்று வெள்ளம் போன்றது. அதை நெறிப்படுத்தி கொண்டு வருவது பெரியவர்களின் முயற்சி. ஆனால் அந்த இளைஞர்களின் வேகம் இந்த நாட்டிற்கு தேவை. இளைஞர்கள், அதுவும் வயதில் குறைந்தவர்கள் செய்த சாதனையை இந்த ஆண்டு துவக்கத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கவிக்குயில் சரோஜினி தேவி தனது 13வது வயதில் 1300 அடிகளை கொண்ட கவிதைகளை எழுதினார். வயது 13 தான், எழுதியதோ 1300 வரிகளை கொண்ட கவிதை. அதை போலேத்தான் நமது ரமண மகரிஷி அவர்கள் திருவண்ணாமலை நோக்கி சென்றபோது, ஆத்ம சக்தியை பெறுவதற்கு சென்றபோது அவருக்கு வயது 17 தான். ஆக அந்த சிறு வயதிலே சென்று ஆத்ம சக்தி பெற்று ஞான ஒளி பெற்றவர் ரமண மகரிஷி. அதை போலே சீனாவில் உள்ள மக்களை எல்லாம் நெறிப்படுத்தி வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்திய கன்பூசியஸின் வயது 23 தான். ஆக வயது சிந்தனைக்கு தடையல்ல. சிறிய வயதிலேயே சாதனை செய்யலாம் என்று, சரித்திரம் படைக்கலாம் என்று வகுத்தவர்கள் ஏராளம் பேர். அதை போலே நமது சீனாவில் வாழ்ந்ததை போல் இன்னும் ஜெர்மனி நாட்டிலே உலக புகழ்பெற்ற கதே என்ற ஒரு மாபெரும் நாவலாசிரியர் மக்களின் நலன் கருதி வேந்தரின் துயரங்கள் என்ற கவிதையை அந்த மக்களுக்கு தந்தார். கவிதை என்று சொன்னால் துயரங்களை அழகாக அடுக்குமொழியில் எழுதினார். அதை கவிதை என்றும் சொல்லலாம், அதை நாவல் என்றும் சொல்லலாம். அந்த அளவு அவர் அங்கே எழுதி மக்களிடம் பிரசித்தி பெற்றார். எனவே வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது நம் கையில் தான் இருக்கிறது. இளைஞர்களின் ஆர்வத்தை நாம் ஒழுங்குபடுத்தி அதை நாம் தேசியத்திற்கு பயன்படுகின்ற அளவிற்கு நாம் உயரை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது நமது அன்னை சோனியா காந்தியின் திருக்குமாரர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த இளைஞர்களை வைத்து இந்த நாட்டை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லி இந்த நாட்டிற்கு ஏராளமான இளைஞர்களை பாராளுமன்ற உறுப்பினருக்கு அனுப்பி வைத்துள்ளார். அதை போலே அந்த இளைஞர்களின் வேகத்தை வைத்து இந்திய திருநாட்டை நான் வளமுடைய நாட்டாக மாற்றி காட்டுகிறேன் என்று சபதம் ஏற்றிருக்கின்றார். எனவே வயது ஒரு பொருட்டல்ல. வயது அந்த நாட்டில் இருக்கின்ற மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் செயல்பட்டால் சரித்திரத்தில் இடம்பெறலாம். இளைஞர்களிடம் இருக்கின்ற வேகம், உத்வேகம், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் நாட்டிற்கு பயனுடையதாக இருக்கும். இந்த புத்தாண்டில் இளைஞர்கள் மட்டுமல்ல, படிக்கின்ற மாணவர்கள் மட்டுமல்ல, உழைக்கின்ற உழைப்பாளிகள் மட்டுமல்ல, விவசாய பெருமக்கள் மட்டுமல்ல, செய்கையால், சிந்தனையால் புதிய கோணத்தை ஏற்படுத்திக் கொண்டு வளமுடைய நாட்டாக நாம் மாற்றுவோம் என்று சபதம் ஏற்க வேண்டும். நாடு பெரிது, நாட்டில் வாழுகின்ற மக்கள் நலன் பெரிது என்று வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள்
நமக்கு அரிய பல திட்டங்களை தந்தார்கள். இப்பொழுது மத்திய அரசில் இருக்கின்ற அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஏழை மக்களின் பால் நலன் கொண்டு அரிய பல திட்டங்களை தந்துள்ளார்கள். எனவே இந்த புத்தாண்டு எல்லோருக்கும் புத்தளியை தர வேண்டும் என்று சொல்லி வெற்றி படிக்கட்டின் மூலம் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.